ஹாய் மக்களே, மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நடந்த சில சம்பவங்கள் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தாவேக்கா வெற்றி பெற்ற தாவேக்காவுடைய 2 எம்எல்ஏக்கள் செய்த சில செயல்கள் சில வைரல் வீடியோவாக போயிட்டு இருக்குது. ஒன்று, ஒரு வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை 2 அடி வாளால் வெட்டி கொண்டாடின அந்த வீடியோ. 2வது, தஞ்சை தாவேக்கா வேட்பாளர் கையில் மது பாட்டிலோடு போட்ட குத்தாட்டம். இதுதான் என்னுடைய வீடியோ. இன்னும் முதல்வர் ஆகலை, அதற்கு முன்பாக நடக்கின்ற சில சாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். இதனுடைய மறுபக்கம் பார்த்தோன்னா நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். என்னன்னு பார்த்தோன்னா, ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய ஸ்தாபகர் தலைவர் அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்கள் தன்னுடைய சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்றவருடைய அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்றார். சந்திக்க சென்ற பொழுது அவர் செய்த ஒரு செயல் தான் பெரிய ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுது. தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும்போது தமீமுன் அன்சாரி அவர்கள், அண்ணா, என்னுடைய தொகுதி சிதம்பரத்தில் ஜெயிச்சிருக்கிறேன். அந்த தொகுதியை நான் ஜெயிச்சிருந்தாலும் அதை உங்களுக்காக ராஜினாமா பண்ணுறேன். பை எலெக்ஷன் வரட்டும், அந்த இடைத்தேர்தலில் அண்ணன் நீங்கள் நின்று ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் சட்டத்துக்குள்ளே அமரணும். உங்களுக்காக களத்தில் வீரியமாக நாங்கள் வேலை செய்வோம், மீண்டும் உங்களை வெளில வைப்போம், வாங்க அப்படின்னு சொன்னாராம். தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையை பற்றி கொண்டு, சிதம்பரம் தொகுதி ஒரு கிரிட்டிக்கலான தொகுதி, அதை தான் நான் உங்களுக்கு ஒதுக்கியிருந்தேன். அந்த தொகுதியிலே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் சட்டமன்றத்துக்கு போகணும் என்று சொல்ல, மீண்டும் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன். இல்லைண்ணா, நீங்கள் கண்டிப்பாக வரணும், நான் ராஜினாமா பண்ணுறேன், எதையும் யோசிக்காத வாங்கன்னு சொல்ல, தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கையை இறுகப்பட்டு கொண்டு அப்படி சொல்லவே கூடாது, நீ தான் சட்டமன்றத்தில் போய் கழகத்தின் சார்பாக நீ குரல் கொடு, சேர்ந்து பயணிப்போம் என்று சொன்னாராம். அண்ணன் தமீமுன் அன்சாரி பற்றி சொல்லணும்னா, 2016 அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2016 ஆண்டு ராமநாட்டு தொகுதியில் அவருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டு வெற்றி பெறுகிறார். சட்டசபையில் ஒரு தனி ஆவர்த்தனமே செய்தவர். தமிழகம் எங்கு வஞ்சிக்கப்பட்டாலும் முதல் குரல் அண்ணன் தமீமுன் அன்சாரின் குரலாகவே இருக்கும்.